ரொம்ப கேவலங்க இது. இந்த மனநிலை ரொம்ப கேவலம். அதுவும் பர்டிகுலராக நம்ம விஜய் பற்றி பேசும்போது தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், சரியான சீரான மனநிலையில் விஜய் இல்லை அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோம், தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வரோம். அது இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கு. நான் கேட்கறது ஒரே விஷயம்தான், யாராவது இப்படி ஒரு காரியத்தை செய்வாங்களா? மனைவி போன வாரம் உங்க மேல விவகாரத்தை கேட்டு வழக்கு போட்டிருக்கும் போது இந்த வழக்கை சரி பண்ணுவாரா, சமரசம் பண்ணுவாரா, இல்ல ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு என்ன முயற்சி பண்ணுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிற சூழ்நிலையில அந்த சம்பந்தப்பட்ட நடிகையோடயே நான் வெளியில வரேன் அப்படிங்கிறது ஒரு கோலி விளையாடுவாங்கல்ல, இந்த கில்லி கோலியெல்லாம் விளையாடுவாங்கல்ல, ஒரு 7-8 வயசு பசங்க, அவங்க கூட இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு போக மாட்டாங்க. அவங்க கூட இப்படி ஒரு சீப்பான விஷயத்த செய்ய மாட்டாங்க. உங்க மனைவியை அப்ப நீங்க டீஸ் பண்றீங்க, உங்க மனைவியை நீங்க சீன்றீங்க, அவங்கள நீங்க வேதனைப்படுத்துறீங்க மனசளவுல. கோடிக்கணக்கான தமிழர்கள் முன்னாடி, கோடிக்கணக்கான தமிழர்கள் முன்னாடி ஒரு ஈழத்தமிழ் மனசு ஒரு பாவங்க. அவங்க ஒரு ஈழத்தமிழ் பெண்மணி, அவங்க லண்டன்ல படிச்சு லண்டன்ல வளர்ந்து லண்டன் சிட்டிசன், அவங்களுக்கு காசு பணம் எதுக்குமே பஞ்சம் கிடையாது. அவங்க அப்பா பெரிய தொழிலதிபர். உங்களை நம்பி வந்த ஒரு பெண்ணை நீங்க உங்க டீக்ரேட் பண்றீங்க. நீங்க உங்க மனைவியை தப்பா சோசியல் மீடியால போடும்போது அதை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நீங்க உங்க மனைவியை அசிங்கப்படுத்தணும், மனைவியை சீண்டி பார்க்கணும், கேவலப்படுத்தணும். நீ என்னை கோர்ட்ல விவகாரத்தை போடுற இரு, நான் அந்த நடிகையோட இப்போ என்ன பண்ணுவேன், அதை